தம்பி சூறாவளி திமுக குடும்பத்தை சுழற்றி அடித்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு டாஸ்மாகில் பணம் ஜென்ரேட் 3000 கோடின்றது நான் ரஃபாக சொன்னேன், இன்னும் கூட இருக்குன்ற. இந்த அமலாக்கத்துறை உள்ளிட்ட ஏஜென்சிஸ்க்கு இன்றைக்கி நான் ப்ரிசைஸாக ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன், அவர்கள் அதை கிராஸ் செக் செய்து கொள்ளலாம். முடியானா கொடுக்க போகிறாரு, கேட்டு வர வாங்குறாங்களாக்கா. அப்புறம் சார், யார் அந்த தம்பி விட மாட்டேங்கிறீங்க. யார் அந்த சாரு? இப்போ தம்பியை சுற்றி தான் தமிழக அரசியலே வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் சொல்கிறது மிகைப்படுத்தல் இல்லைங்க. இன்றைய அரசியல் தம்பியை சுற்றித்தான் சுழன்று கொண்டு இருக்கிறது. தம்பி சூறாவளி திமுக குடும்பத்தை சுழற்றி அடித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். நான் விரிவாக பற்றி பேசலாம். தம்பியோட முக்கியத்துவம் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். என்னென்னா, உதயநிதியின் கண்களும் காதுகளுமாக இருந்தவர் தம்பி. இந்த தம்பிக்கு உதயநிதி எப்படி அறிமுகமாகிறார் என்பதில் ஒரு பெண் கதை இருக்கும் அல்லவா. தம்பி ஒரு எளிய நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவர் தான். இவருக்கு ஒரு அண்ணன் இருக்கார், ஒரு தம்பி 2 பசங்க, ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அவங்க தந்தை சண்முகவேல் என்பவர் ஒரு ஸ்பிக்கு நிறுவனத்தில் வேலை செய்த ஒரு மேலாளர், ஒரு மிடில் லெவல் எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஆர்டினரி ஃபேமிலி. வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறார்கள். பின்னர் வேளச்சேரியில் சொந்தமாக வீடு கட்டுகிறார்கள். வேளச்சேரியில் இவர்கள் கட்டிய வீட்டின் நெய்பர் அருகாமையில் இருந்தவர் தான் அன்பில் மகேஷ். தம்பிக்கு சொந்த ஊர் திருச்சி, அன்பிலும் மகேஷும் திருச்சி என்பதால் அவர்கள் இருவருக்கும் இயல்பாக பழக்கம் ஏற்படுகிறது. 2013-14 தான் மகேஷ் சின்ன வயசுலேருந்தே பழக்கம். இவங்கெல்லாம் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸாக வளர்கிறார்கள். ரத்தீஷ் சின்ன பையன். இப்போது மகேஷ் அறிமுகமாக ஆகிறது. சுனிலும் அப்போது தான், சுனில் கனகலுவும் அப்போது தான் அறிமுகமாகிறார். 13-14 சின்ன பசங்கள், அதுக்கு முன்பிலிருந்தே இவர்கள் சிறுவர்களாக இவர்களுக்கு பழக்கம். 13-14 வாக்கில் மகேஷ் உதயநிதியிடம் தம்பியை அறிமுகம் செய்து வைக்கிறார். ஸோ முதல்ல ஒரு கனவு வீடாக அந்த வேளச்சேரி வீட்டை இவர்கள் கட்டுகிறார்கள் என்றால், இவங்களோட முதல் ஹவுஸு சொந்த ஹவுஸுனால் ஒரு எளிய பின்புலம். இப்படி இந்த ஸ்பிக்கு நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இந்த சண்முகவேல் 2021 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததும் 5 நிறுவனங்களை தொடங்குகிறார். ஸ்ரீ விநாயகா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சாய் வீரன் ஏஜென்சிஸ், சாய் வீரன் வேர்ஹவுசிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட், சாய் வீரன் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட், ஜெகதாம்பாள் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற 5 நிறுவனங்களை இவர் தந்தை தொடங்குகிறார். இப்போது ஒரே ஒரு நிறுவனத்தை தவிர மீதி அத்தனை நிறுவனங்களிலிருந்தும் கடந்த மார்ச் மாதம் இவரது தந்தை விலகுகிறார். இது ஆன் பேப்பர் இருக்கக்கூடிய தொழில்கள். இன்றைக்கி இவர் தந்தை செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான தொழில் ஃபினான்சிங். ஃபினான்ஸ்னால் நீங்கள் இந்த 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு தண்டல் வசூல் பண்ணுற ஃபினான்ஸ் என்று நினைக்காதீர்கள். பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஃபினான்ஸ். உங்களுக்கு இப்போ ஒரு 20 கோடி வேணும்னா 20 கோடி அவரால் கொடுக்க முடியும். அந்த நிலைமைக்கு இன்று குறுகிய காலத்தில் மிகப்பெரிய தொழிலதிபராக அவர் உயர்ந்திருக்கிறார். 2017 செப்டம்பர் மாதம் புரியாத புதிர் என்ற அந்த திரைப்படம், விஜய் சேதுபதி நடித்த அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது. அது பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை, பெரும் தோல்வியை இந்த திரைப்படம் சந்திக்கிறது. ரெபல் பிக்சர்ஸ் என்ற பெயரில் தீபன் என்பவரும் ரத்தீஷ் வேலுவும் சேர்ந்து அந்த திரைப்படத்தை தயாரிக்கிறார்கள். அதற்கு பிறகு பெரிய அளவில் ரத்தீஷுக்கு வளர்ச்சி கிடையாது. அதற்கு பிறகு அனிருத்தை ஹீரோவாக வைத்து ஆக்கோ என்ற ஒரு திரைப்படத்தை தயாரிப்பதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு ஒரு சிங்கிள்ஸ் பதிவாகி அந்த படத்தின் ஒரு சிங்கிள்ஸ் மட்டும் ரிலீஸ் ஆகி சிங்கிள்ஸ் ரெடி ஆச்சு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த படமும் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதோட அந்த 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 சிங்கிள் ரிலீஸ் ஆன அந்த விழாவில் தம்பி கலந்து கொள்கிறார். அதற்கு பிறகு தம்பி ரேடாரை விட்டு வெளியே போயிட்டார். தம்பியோட புகைப்படம் வெளியானது அது ஒன்று தான், அந்த தருணம் ஒன்று தான். அதற்கு பிறகு தம்பி எங்கேயும் இல்லை.
அமலாக்கத்துறை தங்களது விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். என்னென்னா, இப்போது ஒரு 5 நிறுவனங்களை வந்து ஒரு ரத்தீஷ் அவர்களின் தந்தை இயக்குனராக இருக்கிறார் என்று நான் சொன்னேன். இப்போ இந்த 5 நிறுவனங்களுக்கான கேபிட்டல், இந்த நிறுவனங்கள் தொடங்குறதுன்னா அந்த நிறுவனங்களுக்காக நீங்கள் வங்கி கணக்கு ஒன்று தொடங்க வேண்டும். அந்த 5 நிறுவனங்களின் வங்கி கணக்கிலும் பணப்பரிமாற்றங்கள், எந்த கணக்கிலிருந்து இந்த நிறுவனங்களுக்கு பணம் வந்திருக்கிறது, இங்கேருந்து எந்த நிறுவனத்திற்கு பணம் போயிருக்கிறது உள்ளிட்ட விவரங்களை அவர்கள் எடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். அண்டு இந்த பணம்லாம் வந்து கோல்டாக பார்க் ஆகிருக்கு ஒரு கிட்டத்தட்ட, அதாவது நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு டாஸ்மாகில் பணம் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஒரு 3000 கோடின்றது நான் ரஃபாக சொன்னேன், இன்னும் கூட இருக்குன்றாங்க. அண்டு இதில் இந்த டாஸ்மாகில் நடந்த ஊழல்களில் ஒரு வகை என்னவென்றால், ஃபாரின் லிக்கர் பிராண்ட்ஸை வந்து இங்கே லைசன்ஸ் வாங்கி தயாரிக்கலாம். தெரியுங்களா? இப்போ ஒரு சிகரெட் ஒன்று இருக்குன்னா தெரியும் சார், அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் நிறைய லைசன்ஸ்டு. இப்போ ஃபாரினில் இருக்கக்கூடிய மால்பரோ சிகரெட் இருக்குன்னா அந்த மால்பரோ சிகரெட்டை இங்கே இருக்கக்கூடிய ஐடிசி நிறுவனம் அந்த லைசன்ஸை வாங்கி தயாரிக்கும். சட்டைகளை போல் சொல்லலாம், லூயி ஃபிலிப் சட்டை இருக்குன்னா அது வெளிநாட்டு பிராண்டு. அதை இங்கே ஒரு நிறுவனம் அந்த பிராண்டை வாங்கி அதே தரத்தில் இங்கே தயாரித்து விற்பனை செய்வார்கள். அதுபோல் வெளிநாட்டு மதுக்களையும் இவர்கள் இங்கே விற்பனை, டாஸ்மாக் நிறுவனம் வந்து விற்பனை செய்கிறது. அந்த வெளிநாட்டு மதுவோட அசல் விலை $2 அல்லது $3 தான் இருக்கும். $3 என்ன, 200 300 மொத்தம் 3 இருக்கும். அதை வெளிநாட்டு பிராண்ட் என்பதால் $3000 $4000 விற்பனை செய்திருக்கிறார்கள். ஸோ அந்த விவகாரத்தை விசாரிக்கிறார்கள். அண்ட் இந்த மணி எப்படி வெளிநாட்டுக்கு போகுது? ஏன்னா இங்கே வந்து நீங்கள் எங்கேயும் ஒரு அறையில் நீங்கள் இந்த வால்யூம் ஆஃப் கேஷ் 3000 கோடியெல்லாம் நீங்கள் எங்கேயுமே இங்கே ஒரு ரூமுக்குள்ளே, ஒரு வீட்டுக்குள்ளே, 2 வீட்டுக்குள்ளே நீங்கள் பதுக்க வைக்க முடியாது. இன்னொன்று, பதுக்க வச்சுருந்தாலும் மாட்டுச்சுன்னா மொத்தமாக போய்டும், கையில் கிடைக்காது. ஸோ யூ ஹவ் டு டேக் திஸ் அப்ராடு. எல்லோரும் ஹவாலா ரூட்டில் இதை கொண்டு செல்வது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த மணியை வெளிநாட்டுக்கு கொண்டு சென்று மணியை லாண்டர் செய்வதற்கு உதவியர்கள்னு சொல்லிட்டு நேற்று ஒரு தொழில் நிறுவனத்தோட பெயரை சொன்னோம். அண்டு திரு அபினேஷ் அவர்கள் இதில் இருக்கிறார்கள் என்று சொன்னோம். திரு அபினேஷ் அவர்கள் இந்த பணத்தை, பர்டிகுலர்லி டாஸ்மாக் இல்லீகல் ப்ரொசீட்ஸை லாண்ட்ரு பண்ணி வெளிநாடுகளுக்கு சென்று இன்வெஸ்ட் செய்வதில் திரு அபினேஷ் அவர்கள் பெரிய ரோலை ப்ளே பண்ணியிருக்கார். ஏற்கனவே அவர் வந்து அமித்ஷாவின் பெயரை பயன்படுத்தி நான் ரத்தீஷை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று தான் சொன்னோம். இங்கே பிஜேபி சோர்ஸஸ்லாம் செக் பண்ணும்போது லுக், இது வந்து தேர்தலை ஒட்டி நடைபெறும் சோதனைகள். இதில் வந்து தம்பியை காப்பாற்றுறதும் கிடையாது, அண்ணனை காப்பாற்றுறதும் கிடையாது. இது தேர்தலை ஒட்டி பொலிட்டிக்கலாக டிஎம்கேயை டிஸ்மேண்டில் பண்ணணுன்றது தான் பிஜேபியோட எய்மு. அதை நோக்கி இந்த சோதனைகள் உள்ளிட்டவை நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்போது ஒரு அபினேஷ் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, இதெல்லாம் வந்து அமித்ஷா இதெல்லாம் கேட்டுக்கொண்டு, சரி அப்படியா, நம்ம தம்பியா, முன்னாடியே சொல்லக்கூடாது, டாமி திரும்பி வா அப்படின்ட்டு சொல்லுவார் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்காதீர்கள் என்று சொன்னார். எப்போ இது டெவலப் ஆகுதுன்னா, ஏற்கனவே நாமளும் பேசியிருக்கோம், லியோ நேற்று நினைவுபடுத்தினார், பாஷ்யத்துக்கு எதிராக நம்ம ஸ்டோரி பண்ணியிருக்கோம். ஸோ பாஷ்யத்துக்கு இந்த ப்ரெசண்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டு கூட ஒரு இணக்கமான உறவு இருந்ததே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் க்ரௌன் பிளாசா அப்ரூவலுக்கு அந்த ஒரு பெரிய பெலேஷியல் 174ஓட பெரிய ப்ராஜெக்டாக க்ரௌன் பிளாசா வரப்போகிறது. அது இன்னும் கூட கட்டுமான பணிகள் தொடங்கப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு அப்ரூவலே கிடைக்காம டிலே பண்ணிச்சு. அந்த அப்ரூவலுக்கு 100 கோடி ரூபாயும் ஒரு பென்ட் ஹவுஸும் கொடுத்தா தான் நான் கொடுப்பேன்ட்டு ரத்தீஷ் வந்து அபினேஷ் கிட்டே டிமாண்ட் பண்ணுறாரு. அப்போ அபினேஷ், நான் இதை கட்டாமல் காலியாக வச்சுருந்தா வைக்கிறேன், உனக்குலாம் இந்த துட்டை தர முடியாது என்று சொல்லி கொண்டிருந்தார். அதற்கு பிறகு அபினேஷ் மற்றும் ரத்தீஷ் இடையே சமாதானம் ஏற்பட்டு இவர்கள் அந்நியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களை அபினேஷை சந்திக்க வைக்கிறார்கள். அந்த சந்திப்புக்கு பிறகு அபினேஷோட லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சுன்றாங்க. நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் கொடுத்திருந்தாலும் டெட் இருக்கும், கடன் இருக்கும். அந்த இதுக்கு பிறகு அபினேஷோட லைஃப் ஸ்டைலே மாறிப்போச்சு. அதற்கு முன்பு வரை வெளிநாடுகளுக்கு செல்வதாக இருந்தால் பிஸ்னஸ் கிளாஸில் பயணம் செய்யக்கூடிய அபினேஷ் அந்த சந்திப்புக்கு பிறகு ப்ரைவேட் ஜெட்டை ஹையர் பண்ணி ப்ரைவேட் ஜெட்டில் துபாய்க்கெல்லாம் சென்று வருகிறார் என்று தகவல்கள் வருகின்றன. இந்த அமலாக்கத்துறை உள்ளிட்ட ஏஜென்சிஸ்க்கு இன்றைக்கி நான் ப்ரிசைஸாக ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன், அவர்கள் அதை கிராஸ் செக் செய்து கொள்ளலாம். கடந்த 24/4/2024 அன்று துபாய் டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் 1 லிட்டர் விஸ்கியை அபினேஷ் வாங்கியிருக்காரு. நீங்கள் உடனே நினைப்பீங்க, டியூட்டி ஃப்ரீயில் விஸ்கி வாங்குறது என்ன பெரிய விஷயமா?
என்று உங்களுக்கு அப்படி தோன்றுகிறதா? யார் போனாலும் வாங்குவாங்க. வாங்குவாங்க. இது ஒரு விஷயமா இருக்கு. சரி, அந்த விஸ்கியோட விலை எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள். சுமாராக சொல்லுப்பா. சரி ஜெயபிரகாஷ், ஒரு 5000 எவ்வளோ வருங்க 1 லிட்டர் விஸ்கி ஜானி வாக்கரு? 5000. 5000 இருக்கும். எவ்வளோ இருக்கும்? நான் நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு 1 லட்சம் அவர் ரேஞ்சுக்கு 1 லேக் வாங்கியிருப்பாருன்னு தோணுது. 84 லட்சம் ஒரு பாட்டில். துபாய் டியூட்டி ஃப்ரீயில் பில் இருக்குது, ஏஜென்சிஸ் அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். 84 லட்சத்துக்கு துபாய் டியூட்டி ஃப்ரீயில் 1 லிட்டர் விஸ்கி வாங்கியதை அபினேஷ் தன்னுடைய வருமான வரி கணக்கில் காட்டவில்லை. 24-25 ஃபைல் பண்ணியிருப்பார்ல, அதில் காட்டலை. வரியே கட்டலைனாலும் டிக்ளேர் பண்ணணும். இல்லை, நீங்கள் ப்ராப்பர்ட்டியாக வாங்கினா அது அப்படியே இருக்கும். லிக்கர் தானே குடிக்க போகிறாங்க, தெரியா போகுது. அதான் இப்போ தெரிஞ்சு போச்சுல. அக்கௌண்ட் வழியாக தான் காசு போயிருக்கும். ஆமாம், நீங்கள் அது கேஷாக கொடுத்துருப்பீங்க. இல்லை 84 லட்சத்தை கேஷ் எடுத்துகிட்டு போவீங்களா? $1,00,000. 84 லட்சம் ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிருமே. ஆமாம், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அபினேஷ் டசன்ட் ட்ரிங்க். ஃபைன். ஹி டசன்ட் ட்ரிங்க். கிஃப்ட் கொடுத்துருக்காரு, யாருக்கோ கொடுத்துருக்காரு. இன்னொன்று, அந்த ஒட்டுமொத்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்பும் திரும்பி பார்க்காதா சார்? திரும்பி பார்க்கறதுக்காக நீங்கள் 84 லட்ச ரூபாய் பே பண்ணுவீங்க? வாங்கியிருக்காருல. இல்லை, யாரை வந்து குடிக்க வைக்க இல்லை குஷிப்படுத்த குளிர்விக்க அது தெரியவில்லை. அந்த விவரம் என்னிடம் இல்லை. வரும், இப்போ சொல்லிட்டேன்ல, இன்னொருத்தன் கூப்பிட்டு சொல்லுவான், அண்ணே அது யாருக்கு தெரியுமா என்று. இது மட்டும் அல்லாமல் சார் ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன். டபுள் உங்களுக்கு வேணுமா? அது அதெல்லாம் வாங்கி தர முடியாது. குடிக்க மாட்டேன் சார். இது 2 BHK வீடு சிட்டிக்குள்ளே வாங்கி வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கலாம் சார். ஒரு மிடில் கிளாஸாக என் மைண்டுக்கு அதுதானே தோணும். இப்படித்தாம்மா, ஏம்மா 50-100க்கு தானேம்மா ரோட்டில் இந்த ஜொமேட்டோவில் மொட்டை வெயில வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ சம்பாரிச்சிருவாங்க அவங்க? ஒரு நாளைக்கு 400 ரூபா கிடைக்குமாப்பா? ஜொமேட்டோவில் 4 பூரா வண்டி ஓட்டினா 500 ரூபா 600 ரூபா கிடைக்கும். 20 ரூபா டிப்ஸ் கொடுத்தாங்க. மொத்தத்தில் சந்தோஷத்தை பார்த்துருக்கீங்களா? எதுக்கு ஓடுறான் அந்த மொட்டை வெயிலில்? என்ன வெயில் இப்போ தான் குறைஞ்சிருக்கு. எதுக்கு உழைக்கிறான்? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாட்டிங்க பழம் வித்துன்னு இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஒரு நாளைக்கு இன்னும் ஒரு 5 கிலோ பழம் வித்துருமா? எவ்வளோ கிடச்சிரும் அதில்? அதுதான் இன்றைக்கி நிலமை, இந்தியாவோட நிலமை. 84 லட்சத்துக்கு ஒரு சிங்கிள் மால்ட்டு விஸ்கி. அது என்னென்னா எல்லா கடையிலையும் இதை வச்சுருப்பாங்க, எவனும் வாங்க மாட்டான். அந்த வாங்க மாட்டான் சும்மா அது ஒரு ஏன் அந்த விலைன்னா வச்சிங்களேன், அதுக்கு சொல்லிடுறேன். ஏன் அப்படி விலை விற்பாங்கன்னா, லைக் ஒரு விஸ்கிக்காக மதுபான வகைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அது நாள் ஆக ஆக அதோட ரேட் ரொம்ப அதிகமாகும். இப்போ விஸ்கி வந்து இங்கே குடிக்கிற நம்ம ஊரில் கிளைமேட்டுக்கு அதுக்கு ஏற்றது இல்லை. அது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் குடிக்கிற ஒரு பானம் தான். நம்ம ஊரில் பிராண்டி குடிப்பாங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து குளிர்காக விஸ்கி கொடுப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு அவர் வாங்கின விஸ்கி அப்படின்னாலும் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் அந்த அளவுக்கு பழமையாக இருக்கும். அதனால தான் வேலை. இப்போ சிங்கிள் மால்ட்டு இப்போ வந்து 12 இயர்ஸ் ஓல்டுலாம் ஈஸியாக கிடைக்கும். 12 இயர்ஸ் ஓல்டு ஜானி வாக்கர்லேயே வரும். 12 இயர்ஸ் ஓல்டு, 20 இயர்ஸ் ஓல்டு இதெல்லாம் வந்து எளிதாக கிடைக்கும். அதில் என்ன ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் இருக்கும். அதிகபட்சம் 15,000 ரூபாய்க்குலாம் இருக்குது. கிளென்ஃபிடேல் இதெல்லாம் இருக்கும். 80 இயர்ஸ் ஓல்டு, ஒரு லியோ சொல்கிறது மாதிரி 80 இயர்ஸ் ஓல்டு, 70 இயர்ஸ் ஓல்டு அதெல்லாம் ஏஜ் ஆக ஆக விலை அதிகம். அது மாதிரி இதுலேருந்து கேஸ்கெட்லேருந்து 80 இயர் ஓல்டு சிங்கிள் மால்ட்டு தான் அந்த 84 லட்சம் ரூபாய் பக்குன்னு இருந்துச்சு. அடுத்து ஒரு ஐட்டம் சொல்ல போகிறேன், அதெல்லாம் கேட்டால் அசந்துருவீங்க. நீங்கள் வேறு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு டைம் ஆகும். 84 லட்சம். இந்த அபினேஷ் ஐக்கிய அரபு எமிரேட்டுகளோட நாடுகளில், இந்த குழும நாடுகளில் ரசல் கைமா என்ற ஒரு நாடு இருக்குது. அதுவும் டேக்ஸ் ஃப்ரீ. துபாய் போலவே அதுவும் டேக்ஸ் ஃப்ரீ. அந்த ரசல் கைமான் என்ற நகரில் 300 அடுக்குமாடி குடியிருப்புகளை அபினேஷ் பாஷ்யம் சார்பில் கட்டுகிறார். 300 யூனிட் துபாயில் 300 வீடுகள் பாஷ்யம் சார்பாக கட்டுமானம் நடக்கிறது. எப்படிங்க இவ்வளோ பணம் என்று கேட்டபோது, டாஸ்மாக் மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல அமைச்சர்களோடு அவர் தனித்தனியான தொடர்பை வைத்திருக்கிறார். சேகர் பாபுவோட ஏகப்பட்ட பணம் பாஷ்யத்திடம் இருக்கிறது. லியோ முன்னாடியே கேள்விப்பட்டிருப்பார்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் பணம் விட்டு இருக்குன்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாஷ்யத்துக்கு கடந்த ஆட்சி சொல்லுவாங்கன்னா, அவங்களாம் அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து நல்லா சம்பாரிச்சாங்க பாஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணம்லாம் அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போதே இந்த பேர் உண்டு. ஸோ இப்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தனித்தனியாக அபினேஷ் ஒரு டிபெண்டபிள் பர்சன்னு சொல்லிட்டு தனித்தனியாக சேகர்பாபு பணம்லாம் பெரிய பணம் அங்கே இருக்குது. சேகர்பாபு சிஎம்டியில் எவ்வளோ கொள்ளச்சாருன்றதை சொல்லியிருக்காங்க. ஹெச்ஆர்எம்சிலாம்
குப்பை, ஒன்றும் இல்லை, பெரிய அமௌண்ட் இல்லை. சிஎம்டியில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் ஒரு சேகர்பாபுவும் அன்சுல் மிஸ்ராவும் சேர்ந்து அடித்த கொள்ளை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நம்ம எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பேசியிருக்கோம். ஆமாம் பேசியிருக்கோம். ஆனால் அவர் HRNC அமைச்சர் தானே சார். அப்போ சிஎம்டிஎல் அவரால் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது? சிஎம்டிக்கும் அவர் தான் எடிட் பண்ணிடுங்க. அதெல்லாம் முடியாது, அப்படியே இருக்கணும். முத்துசாமி கிட்ட இருந்துச்சு, கேட்டு வாங்கினார். முடுங்குனாங்க, கேட்டு வர வாங்குறாங்களா? குடியானா கொடுக்க போகிறாரு, கேட்டு வர வாங்குறாங்களாக்கா? கரெக்டாக சொன்னீங்க. ஒரு 2-2.5 வருஷம் முன்னாடி வாங்குச்சு. நம்ம உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கல்ல, அந்நியாரோட புடவை கிழிஞ்சிடக்கூடாதுன்னு காரில் அதை எப்படி சரி பண்ண பார்த்தீங்களா? பார்த்தோம். அப்படியே அண்ணி தேங்காய் மூடியை வச்சுட்டு என்ன அண்ணி பண்ணுறது, என்னப்பா இந்த டிபார்ட்மெண்ட்டில் வரும்னு கேட்டால் சாயங்காலம் ஒரு 100 மூடி தேங்காயை கொடுக்குறாங்க. இதை வச்சுட்டு எவ்வளோ தேங்காய் சட்னி உடைச்சது, அதான் மூடின்னு சொல்லிட்டேன்ல. இதை வச்சுட்டு எவ்வளோ தேங்காய் சட்னி தேங்காய் பால் தான் பண்ணுறது அண்ணி அப்படின்னோடனே செருப்பை எடுத்து போடுறாங்க, குடியா அவனுக்கு என்று அதை வாங்கி அடிச்சு நவுத்துறாரு. நம்ம ஒரு கேஸை பார்த்தோம். 10 கோடி ரூபாய் ஒரு பில்டிங்குன்னு ப்ராஜெக்டை போட்டுட்டு 23 கோடி ரூபாய் ஆக்குறாங்க. இது ஒரு ப்ராஜெக்ட். சிஎம்டிஏ இந்த 4 ஆண்டுகளில் 3000 கோடிக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. இதில் பிரைபு மட்டும் சேகர்பாபுவோட பங்கு மட்டும் 500 கோடின்றாங்க. சிஎம்டி அஃபிஷியல் சொன்னது எல்லாமே அந்த நான் ஏற்கனவே சொன்னது போல் கன்சல்டன்ட் போட்டு எளிதாக எடுக்கிறார்கள். இடி இதை தொடர்ந்து விசாரிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், விக்ரம் என்ற ஒரு நபரை பற்றி அமலாக்கத்துறை விசாரித்து கொண்டிருக்கிறது. இவரும் திருச்சியை பூர்வீகமாக கொண்டவர். ரத்தீஷுடைய வலதுகரம். ரத்தீஷே உதயநிதிக்கு வலதுகரம். இந்த ரத்தீஷுக்கு வலதுகரம் தான் இந்த விக்ரம். அந்த விக்ரம் மாப்பிள்ளை சாரோட ஜூனியர் போல இருக்கு. வாட்ச் பைத்தியம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய வாட்சுகளின் மதிப்பு எவ்வளவு இருக்கும் சொல்லுங்கள் சுமாரா? சார் நம்ம ரேஞ்சுக்கு ஒன்று சொல்கிறோம். உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லுங்க, நான் சொல்கிறேன். பக்கத்தில் கூட போக மாட்டேங்குது. சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? 1 கோடியா? அவங்க ரேஞ்சுக்கு நான் திங்க் பண்ணி சொல்கிறேன். வராதிங்க. சிஎம் கட்டியிருக்கதே 45 லட்சம். நான்சென்ஸ். நான் பெரிய அமௌண்ட்டை சொல்கிறோம். 20 கோடி. 25 மில்லியன் US டாலர்ஸ். மில்லியன் US டாலர்ஸ் USD into 85. இதுக்கெல்லாம் இப்போ என்ன ஆதாரம் என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆதாரத்தெல்லாம் தேடி நம்ம அலையக்கூடாதுன்னு என்னிடம் இருக்கும் வாட்சோட வெரைட்டிலாம் என்னென்னா அவரே அவரோட இன்ஸ்டா பேஜில் போட்டிருக்காரு. அவரோட முழு பேர் விக்ரம் ஜூஜு விக்ரம் ஜூஜூஸ் வாட்சஸ்ன்னு அவரே அவரோட ஃபோட்டோவை போட்டு பக்கத்தில் அந்த அவர்கிட்ட இருக்கிற வாட்சோட ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போட்டு எப்படிலாம் விளையாடுறாங்க. இப்போ தான் சொன்னேன் நான், 50-60 ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்படுது ஜனம் அப்படின்ட்டு. என்கிட்ட இருக்கிற வாட்சுன்னு அவரே இன்ஸ்டாவில் போட்டிருக்காரு. அவரும் இப்போ பாருங்கள் வாணிஸ்ரீ மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு ஏற்கனவே க்ளோஸ்டு தான் வச்சுருக்காரு. அவருடைய நண்பர்களை தவிர யாரும் அவருடைய இன்ஸ்டா பேஜை பார்க்க முடியாது. நீ எப்படி பார்த்தேன்னு கேட்பீங்க. பார்த்தேன், அப்படி தான். இப்போ தான் ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க, ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட், ஃபாலோ, டெலிட் கொடுத்துருவோம். அதை எடுத்தாச்சு. அந்த வாட்ச் ஃபோட்டோ சொன்னேன்ல, அதை எடுத்தாச்சு. இது அத்தனையையும் இப்போது அமலாக்கத்துறை முழுமையாக விசாரணை தொடங்கி இருக்கிறது. ஏன்னா இந்த டாஸ்மாக் இங்கே விசாரித்தோம், இவ்வளோ பணம் ஜென்ரேட் ஆகிருக்குன்றது தெரியும். இந்த பணம் எங்கே போயிருக்கிறதுன்ற ஒரு கேள்வி எடுத்துல அதுதானே அமலாக்கத்துறையோட வேலை. ட்ரெயில் ஆஃப் மணி, ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம். ஓகேவா? அந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம், அந்த மணி ட்ரெயில் எங்கெங்கே போகிறது என்பதை கண்டுபிடிப்பது தான் அமலாக்கத்துறையோட வேலை. ஸோ இந்த வாட்சு கிச்சு எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. இப்போது இது நடந்து விட்டது. இவ்வளோ விவரங்களை சொன்னேன். உடனிருந்து காப்பாற்ற வேண்டிய நண்பர் அம்போ என்று உதயநிதியை தவிக்க விட்டு ஓடி போய் விட்டார். இப்போது அந்நியாரோட மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் ஊகித்து பாருங்கள். ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதான் ஜோசியம் பார்க்க. ஜோசிகரன் என்ன பண்ணுவோம்? பரிகாரம். பரிகாரம் ரத்தீஷை பிடிச்சி கொடுக்கறது தான் பரிகாரம். வேற என்ன பரிகாரம்? ஆல்ரெடி இந்த அங்குசம் கொடுத்ததே அதுல ஏதோ ஜோசியெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. உண்மை அவருக்கும் சும்மாவும் இருக்குமா? நம்ம அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது.